இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை பகுதியில் நம்முடைய விவசாயிகள் நடவு செய்த பயிர்கள் விளைச்சல் பெற வேண்டும் என்றால் இன்னும் ஒரு 20 தினங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் நெற்பயிருக்கு. அப்படி தண்ணீர் பாய்ச்சினால்தான் அவர்கள் நடவு செய்த அந்த நெற்பயிர் விளைச்சல் கிடைக்கும். இன்றைக்கு அந்த நெற்பயிர்களெல்லாம் அந்த புடை வந்திருக்குது. நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்க நெற்பயிர் எடுங்க, இன்றைக்கு எல்லாம் பாலையா போயிடும், பதரா போயிடும். இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயிகள் கடனை உடனே வாங்கி நடவு செய்து பார்த்தீங்கன்னா இந்த பயிரெல்லாம் பாருங்கதா கூட வந்துருக்கு. இதெல்லாம் பதிலா போயிடும். சரியான தண்ணீர் பாய்க்கலைன்னா பூன் பிடிச்சி இந்த நெல்லெல்லாம் பதிலா போயிடும். அதனால புடையில் இருக்குது, எல்லாமே புடையில் இருக்குது. இதெல்லாம் வெளியில் வர காலகட்டத்தில் தண்ணீர் விவசாயிகளுக்கு இந்த நெற்பயிருக்கு பாய்ச்சலினா இந்த பயிர்களெல்லாம் காஞ்சி சேதமடைஞ்சிடும். விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதனால் இந்த அரசாங்கம் விவசாயியுடைய நன்மை கருதி கஷ்டத்தை உணர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட வேண்டும். அப்படி திறந்தால்தான் இந்த விவசாயிகளுடைய பயிர்களை காப்பாற்ற முடியும். விளைச்சல் இன்னும் ஒரு 20 நாள் இருந்து விளைச்சல் முடிஞ்சிடும். ஆக அவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிடும். இந்த அரசாங்கத்திற்கு தேவையான உற்பத்தி, நெல் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். இதனால வந்து இந்த அரசாங்கம் இதில் விவசாயியுடைய கோரிக்கை கஷ்டத்தை உணர்ந்து உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். அப்படி திறந்தால் தான் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிரை காப்பாற்ற முடியும். இப்ப வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப வேதனையுடன் இப்ப தெரிவிச்சது என்னங்க கருத்து? அதாங்க, விவசாயிகளுக்கு இப்ப அந்த நடவு செய்த பிறகு இன்னும் 20 நாட்கள் தண்ணீர் பாய்ச்சினால்தான் இந்த விளைச்சல் பெற முடியும். இன்னைக்கு எல்லாம் புடையில் வந்திருக்குது. இதுக்கு வந்து இன்னும் தண்ணீர் 20 நாட்கள் தேவைப்படுது. இந்த 20 நாட்கள் தண்ணீர் இந்த வயலுக்கு பாய்ச்சினால்தான் இவர்கள் இந்த நெல்லை விளைச்சலை பெற முடியும். அது ஒரு நியாயமான கோரிக்கை. கஷ்டப்பட்டு விவசாயி உழைச்சி இந்த நெற்பயிரை நடவு செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய கஷ்டத்தை இங்க உணர்ந்து, அதுவும் ஒரு ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைக்கின்ற விவசாயிகள், இதை நம்பித்தான் குடும்பம் இருக்குது, வாழ்வாதாரம் இருக்குது. அதனால இந்த அரசு இதை உணர்ந்து உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து இந்த பாசனத்துக்கு விவசாயிகள் தண்ணி திறக்கப்பட வேண்டும். ஜீரோ பட்ஜெட்டா இருக்குது. இது வந்து மக்கள் நல கூட்டணி, அதிமுக வந்து மக்கள் நல கூட்டணி இல்ல. இதெல்லாம் வந்து திருச்சி விமான நிலையத்தில் விளக்கமா பேசுவாங்க.